மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் சின்னங்கள் இல்லை, பௌத்த சின்னங்களே திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றன. விமல் வீரவன்ச தெரிவிப்பு. காட்டுப்பன்றிக்காக வைத்த மின்சார பொறி, பலியான 4 பிள்ளைகளின் தந்தை. வைத்தியசாலைகள் பரபரப்பை ஏற்படுத்திய மர்ம நபரின் அழைப்பு, தமிழர் பகுதியில் சம்பவம். தேசபந்து தென்னகோன் பதவி நீக்கம், வெடித்தது புதிய சர்ச்சை. வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல், 6 வயது சிறுவன் பலியான துயரம். ரஷ்யாவின் மிலேச்சத்தனமான தாக்குதல்கள், ஜெலன்ஸ்கி பதிவிட்டுள்ள காணொலி. ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல், டிரம்பின் மிரட்டலால் பதற்றம். அமெரிக்காவில் வீட்டின் மீது விழுந்து வெடித்து தீயில் பொசுங்கிய விமானம், வெளியான தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். இந்துக்களின் தொல்பொருள் சின்னங்களுக்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. பௌத்த சின்னங்களே திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமான காணியை அப்பிரதேசவாதிகள் போலியான காணி உறுதி பத்திரங்களுடன் கையகப்படுத்தியுள்ளனர். மிகுதியாக உள்ள காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்தும் போராட்டங்களில் ஈடுபடுவதோடு விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள். தையிட்டி விகாரையில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் அவ்விடத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள். இதற்கான கட்டளையை ராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார். இந்த முறை முறையற்ற செயற்பாட்டுக்கு அதிருப்தி வெளிப்படுத்தி மல்வத்து பீடம் ஜனாதிபதிக்கே கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிற மதத்தை சார்ந்து ராணுவ தளபதி இவ்விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் இடங்களை பௌத்த மற்றும் இந்து என்ற மத அடிப்படையில் அடையாளப்படுத்த வேண்டாம் என்று தொல்பொருள் திணைக்களத்திற்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆட்சியாளர்கள் அதற்கமைய செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கம்பளை குருந்துவத்த பெல்லப்பட்டி பகுதியில் காணாமல் போன ஒருவரின் சடலம் கைவிடப்பட்ட வயல்வெளிகளில் கிடந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. 4 பிள்ளைகளின் தந்தையான 47 வயதுடைய குறித்த நபர் நேற்றிரவு முதல் காணாமல் போயிருந்தார். இந்த மரணம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பொருத்தப்பட்ட சட்டவிரோத மின்சார கம்பியில் சிக்கி அவர் உயிரிழந்ததை கண்டுபிடித்துள்ளனர். காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்காக அப்பகுதியில் உள்ள ஒருவர் மின்சார கம்பிகளை பயன்படுத்தி இந்த பொறியை அமைத்துள்ளதாகவும் அதற்காக அருகிலுள்ள வீட்டிலிருந்து மின்சாரம் பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இறந்த நபர் இந்த கைவிடப்பட்ட வயல்வெளிகளில் இருந்து தனது வீட்டிற்கு குடிநீரை பெறும் நிலையில் அதனை பார்வையிட சென்றபோது அவர் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கம்பளை குருந்துவத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பெண் வைத்தியர்களை குறிவைத்து தொலைபேசி ஊடாக மர்ம நபர் ஒருவர் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசி அவர்களை குழப்பமடைய வைத்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த வைத்தியசாலை தொலைபேசி பரிவர்த்தனை நிலையத்துக்கு அதிகாலை 2 மணிக்கு இனம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டு சில வாட்டிகளுக்கு தொலைபேசி அழைப்பை மாற்றுமாறு தெரிவித்துள்ளார். அந்த அழைப்புகள் மாற்றப்பட்டதை அடுத்து குறித்த மர்ம நபர் அங்கு கடமையில் இருக்கின்ற வார்டு பொறுப்பாளர் மற்றும் பெண் வைத்தியர்களின் கையடக்க தொலைபேசிகளை பெற்று அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி அநாகரிகமாக முறையில் பேசியுள்ளார். இவ்வாறு அதிகாலை 2 மணி தொடக்கம் காலை 6 மணி வரை 13 பேருடன் தொடர்பை ஏற்படுத்திய குழப்பத்தை ஏற்படுத்தியதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் பொறுப்பாளர்கள் வைத்தியசாலை பணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலும் சைபர் கிரைம் பிரிவிலும் முறைப்பாடுகள் செய்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் உதவி பணிப்பாளர்களை தொலைபேசி ஊடாக தொடர்பு ஏற்படுத்திய போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான உயர் நீதிமன்ற உத்தரவை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை குறைமதிப்புக்குட்படுத்தும் செயல் என்று முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போது பிரச்சினை என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதி தேசபந்து தென்னகோனை காவல்துறை அதிபராக நியமித்தது. அந்த நியமனத்தை மேற்கொள்ளும் போது அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட்டதாக சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன. இருப்பினும் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின் மூலம் அவரது நியமனம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தேசபந்து தென்னகோன் காவல்துறை அதிபர் அல்ல. நீதிமன்ற உத்தரவு இன்னும் நடைமுறையில் உள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் அதே வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தேசபந்து தென்னகோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு பிரேரணை சமர்ப்பித்துள்ளனர். 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் அத்தகைய பிரேரணையை அப்போது பதவியில் இருந்த காவல்துறை அதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். அதன்படி உயர்நீதிமன்றத்தால் அவர் காவல்துறை அதிபர் இல்லை என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது அரசியலமைப்பு சட்டத்தின் 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க சிரேஷ்ட அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளுக்கு முற்றிலும் முரணானது. அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். மேலும் அந்த குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும். எனவே உயர்நீதிமன்றம் அவர் காவல்துறை அதிபர் இல்லை என்று இடைக்கால தடை விதித்துள்ளது. மறுபுறம் காவல்துறை அதிபரை பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க விசாரணை நடாத்தப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை கமகொடபர ராஜவத்த வீதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது நடாத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் 6 வயது சிறுவன் தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளான். நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் நடாத்திய தாக்குதலில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த சிறுவனும் வீட்டிலிருந்து 28 வயது பெண்ணும் காயமடைந்தனர். அவர்கள் இருவரும் களுத்துறை போதனா மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளான். இறந்த குழந்தையின் தாய் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அதனால் குழந்தையின் தந்தை வேலையிலிருந்து திரும்பும் வரை பெட்ரோல் குண்டு தாக்குதலுக்கு ஆளான வீட்டில் இருந்த பெண்ணை குழந்தையை பராமரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த பெண் தற்போது களுத்துறை போதனா மருத்துவமனையில் அனுமதி பெற்று வருகின்றார். இந்த தாக்குதல் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை. மேலும் தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு காணொலியை பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் துரதிருஷ்டவசமாக ஏற்கனவே ரஷ்யா அதிகமான தாக்குதல்கள் மற்றும் செல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பல பகுதிகளில் சாதாரண கட்டடங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது பீரங்கி மற்றும் ட்ரோன் வெடிபொருட்கள் ரஷ்யா வீசியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்களின் புவியியல் மற்றும் மிருகத்தனம் எப்போதாவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் புடின் ராஜதந்திரத்தை பற்றி கவலைப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. பல வாரங்களாக நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவு உள்ளது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இந்த முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமான ரஷ்ய ட்ரோன்கள், குண்டுகள், பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் பாலிஸ்டிக் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரஷ்யா அதிகரித்த அழுத்தத்திற்கு தகுதியானது. போரை நடாத்துவதற்கும் போரை மட்டுமே விரும்பாத அமைப்பை நிலைநிறுத்துவதற்கும் அதன் திறனை உடைக்கக்கூடிய அனைத்து கடுமையான நடவடிக்கைகளும் ரஷ்யாவிற்கு எதிரான தடைகள் அவசியம். உக்ரைனுக்கு அதிக வான் பாதுகாப்பு அவசியம். அனைத்து கூட்டாளிகளுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்ததால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடாத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க உலக நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஒப்பந்தம் பலவீனமானதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் முதல் முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது. அதன் பிறகு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்த உறுதிமொழிகளை ஈரான் மெல்ல மெல்ல மீறத் தொடங்கியது. அந்த வகையில் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருவதாக ஈரான் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது.
இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இது தொடர்பாக ஈரானுக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் விதமான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும், தவறினால் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடாத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்பு அவர்கள் பார்த்திராத வகையில் தாக்குதல் நடாத்தப்படும் என்று அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் ஈரான் மீது இரண்டாவது கட்ட வரி விதிப்புகளை சுமத்த வேண்டியிருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடாத்த ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஒரு சிறிய ரக பயணிகள் விமானம் வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று முன்தினம் அயோவாவிலிருந்து மினிசோட்டாவுக்கு பறந்து கொண்டிருந்த விமானம் மின்னியாபோலிஸில் பருக்லின் பார்க் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது மோதியுள்ளது. இந்த மோதலின் காரணமாக விமானமும் வீடும் தீப்பற்றி எரிந்தன. விபத்து தொடர்பாக புரூக்ளின் பூங்காவின் செய்தி தொடர்பாளர் ரெசிகார்ட் அடசோகன் கூறுகையில், வீட்டில் இருந்தவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை, ஆனால் வீடு முற்றிலுமாக இருந்து நாசமாகியுள்ளது. விபத்து குறித்த விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான விமானம் ஒற்றை என்ஜின் கொண்டு சொகோட்டா TPM-7 ரக விமானம் என்று அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் குறைந்தது ஒரு நபராவது உயிரிழந்திருப்பார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இதற்கிடையே விமானம் விபத்துக்குள்ளான பரபரப்பு வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.